உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, கோடான கோடி பரிசுத்த தேவ தூதர்கள் மத்தியில் எப்பொழுதும் துதித்து ஆராதிக்கப்படுகிற கர்த்தாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வம். ஆண்டவரே, நீர் இறங்கி வந்து ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வரவேண்டிய எல்லா ஜனங்களையும் கூட கர்த்தர் துரிதமாய் கொண்டு வர வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திர. ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய அளவில்லாத வல்லமை வெளிப்பட செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஜனங்களும் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மில் அன்பு கூர்ந்து ஆராதனை செய்யவும், தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றின் மூலமாய் இன்றைக்கும் தேவன் ஜனங்களோடு பேசுங்க, இடைபடுங்கப்பா. வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், தைரியப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். நம்முடைய அதிசய கரங்களிலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் செபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இப்பொழுதும் சில பாடல்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை துதித்து, சர்வ வல்லமையுள்ள தேவனை துதித்து நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 12வது பாடல். என்னல்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னல்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும்
நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் தியாகியில் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாரகன் நம்பாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. 625வது பாடல். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த காலை வேளையில் அவருடைய நாமத்தை உயர்த்துறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கமாக இருக்க போகுது. மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை நான் துதிக்க வந்திருக்கேன், ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறேன்ற ஒரு எண்ணத்தோடு அவரை நம்ம துதிக்க போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நிறைய பேர் நம்மளை பற்றி நினச்சிருக்கலாம், நான் ரொம்ப வீக்கான ஆள், என் வாழ்க்கையில் என்னால் முடியல ஆண்டவரே, நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா நம்மளோட இருதயம் எவ்வளோ தைரியமாக இருந்தால், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மளுடைய ஃபேமிலி நம்மளை வந்து என்ன நீ ஆண்டவரை பின்பற்றுன்னு வெறுத்திருக்கலாம். எல்லா நிலைமைகளும் நம்மளோட இருதயம் வந்து ஆண்டவரை எப்படி நம்புதில்லை. அப்போ நம்ம எவ்வளோ பலன் உள்ளவங்களா, அந்த பலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருல. இங்கே யாரையோ பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து ரொம்ப வீக்கானவில்லை, உனக்கு வந்து நான் இருக்கேன், நீ என்னை நேசிக்கிற அளவுக்கு நான் உனக்கு பலத்தை கொடுத்துருக்கேன்னா அந்த போராட்டத்தை தாண்டுற அளவுக்கும் உனக்கு நான் பலத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம விடாதபடிக்கு ஆண்டவராகிய கேடகமும் ஆண்டவராகிய கண்மலை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். எந்த சூழ்நிலையும் அப்பா என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி பார்க்குது தகப்பனேன்ற ஜெபத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. பாடல் புத்தகத்தில் 80வது பாடல். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரோட சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே,
பெருகிடவே புதுவெல நடைந்து நாம் மகிழ்ந்திடவே பரிசுத்தத்தை பயத்துடனே பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவபல காருவே பூரணமாக்கிட அதுவே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே கேளுங்க அப்பான்னு கேளுங்க அல்லேலூயா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நீரை சபையோரா வந்திருக்கிறோம் 2-3 பேர் இருக்கிற இடத்துல உங்களை அக்கினி இறங்கணும் இவ்வளோ பேர் உங்களை நோக்கி கூப்பிடுவேன் அதிலே உங்களை நாமத்தை உயர்த்தி வந்திருக்கிறோம் தகப்பனே அதிலே எங்களை விரும்பி அனுப்பாதீங்க தகப்பனே அப்ப கனியுள்ள ஒரு ஜீவியத்தை வாழ கனியுள்ள ஒரு ஊழியத்தை செய்ய அப்ப எங்கள் மேல நீர் வந்துடணும் அப்பா ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா தொடுங்க உங்களை குணமாக்குகிற கரம் இந்த வேலையில அப்ப எங்கள் மேலே இறங்கட்டும் தகப்பனே ஹல்லேலூயா பலவீனமா இருக்கிற இருதயங்களை நீர் பலப்படுத்துங்க உம்மை நேசிக்கிற ஒரு முறை இருதயத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் கண்ணீரை துருத்தில வைத்து பதிலளிக்கிற தேவன் ஹல்லேலூயா உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார் ஹல்லேலூயா நீர் தொடுங்க touch each and everyone master hallelujah எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே ஆத்மா பாலனும் பரிசுத்த
ஒரு ஊற்று தண்ணீரை போல தகப்பனே அப்பா எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக நிரப்புங்க தகப்பனே. ஓ பரலோகத்துக்கு வர நீர் வைத்திருக்கிற அந்த முத்திரை அப்பா ஆண்டவரே சப்பா அந்த அபிஷேகம் ஒரு அக்கினி ஆண்டவரே எங்கள் விளக்குகள் எரியட்டும் அப்பா. அணைந்து போன நிலைமையில் அல்ல தகப்பனே, உமக்காக எழும்பி பிரகாசிக்க, உமக்காக தைரியம் கொள்ள அப்பா ஆண்டவரே சப்பா எங்களை நீர் தெரிந்து கொண்டு இந்த இடத்துல வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அப்பா ஆண்டவரே சப்பா உம்மை துதிக்கத்தக்கதாக எங்களை மாற்றுங்க அப்பா. சோர்வான அனுபவத்தை மாற்றுங்க அப்பா. நீர் எங்களை தொடுங்க, நீர் கைகளை வைங்க அப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் நிலைமைகள் மாறும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களை தொடுங்க, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க தகப்பனே அப்பா. உம்மை வரவேற்கிறோம் அப்பா. கைகளை தட்டி ராஜாவை வரவேற்க போறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா நீர் வாருங்க அப்பா, நீர் வாருங்க தகப்பனே அப்பா. நிறைவான ஆவியை கொண்டு வாருங்க அப்பா. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா சமாதான குறைச்சலை ஏற்படுத்துகிற எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவர் ராஜா, நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர். என் துதி என் துதி என் துதி உமக்கு மட்டுமே. எல்லாரும் அவரை துதிக்க போறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. என் பலத்தை கொண்டு, என் முழு பலத்தை கொண்டு அப்பா, என் முழு பலத்தை கொண்டு உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்பா. என் முழு பலத்தை கொண்டு உம்மை நான் அன்பு செலுத்துகிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் மேன்மை உள்ள தேவன், நீர் மகிமை பொருந்திய தேவன் அப்பா. என் துதிக்கு பாத்திரம் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் உயரணும் அப்பா, நீர் உயரணும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர். என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாழ்க்கையிலே அதை அனுபவிச்சிருப்போம்ல. தள்ளாடி நடக்கிற வேளையில் ஆண்டவர் நம்மளை கரத்தை பிடித்து வழி நடத்தினார். என் கால் சறுக்குதுன்னு நினைக்கும் போதே ஆண்டவர் நம்மளை கைப்பிடிச்சு தூக்கினாரா. எவ்வளோ அன்புள்ள தேவன்ல, எவ்வளோ மேன்மையுள்ள தேவன்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடலை பாட போறோம். என் வாழ்க்கையின் பயணம் எல்லாம் அப்பா. ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போய் உட்காரும் போது கூட அப்பா உம்முடைய கரம் என்னை தாங்கிச்சு தகப்பனே. ஹல்லேலூயா. நான் உம்மை மறுதலித்த போது கூட அப்பா என்னை தேடி ஓடி வந்த தேவன் நீங்க அப்பா. நான் கண்ணீரில் இருக்கும்போது, எந்த சூழ்நிலை இருக்கும்போது அப்பா என்னை தேடி நேசித்து என்னை தேற்றின தேவன் நீங்க அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாடலை பாட போறோம். என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, வெகுபோ தொடங்கினதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, வெகுபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீரோ. எல்லாரும் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட
என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே, நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மறுபுத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மறுபுத்திரனல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் எல்லாரும் சொல்லுவோமா, எல் ஷடாய் தெய்வமே, மகிழ்ச்சியோட சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அல்லேலூயா. நம்மளை பெருக செய்கிற தேவன் என் தேவன். அற்பமான ஆரம்பத்திலையும் சம்பூர்ணமான முடிவு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தி கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே இயேசுவே, என்னை இதுவரைக்கும் பாதுகாத்து வழிநடத்தின தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 தகப்பனே. உம்முடைய நாமம் உயரணும் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் மேன்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மல் களிகூர்ந்து மகிழும்படியாய் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, இந்த நாளிலே அப்பா ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அப்பா உம்முடைய வல்லமையினால் நிறைத்து தேவன் ஆளுகை செய்த ஆண்டவரை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நிரப்புதலை இந்த நாளிலே தேவன் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். எங்கும் வசனம் பரவியது, ஏழுவினாவியால் நிரம்பியதா. எங்கும் வசனம் பரவியது, ஏழுவினாவியால் நிரம்பியதா. உடல் தொகையும் பெருகியது, இப்படித்தார்கள் மதக்குழுக்கள்.
எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி எனக்கு நியமித்த ஓட்டத்திலே ஓடுவேன் என்று சொல்லி பவுல் சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில நோக்கத்தை மறந்தவர்களாய் நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்த்து ஓடும்படியாய் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய ஆவியினால வார்த்தையினால வல்லமையினால தேவ ஆவியானவர் நிரப்புவீராக. Fill each and every people with your spirit now, Lord. Hallelujah. பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின ஆண்டவரே 120 பேர்களை வல்லமையினால் நிறைத்து ஆதி சபையில ஒரு பெரிய எழுப்புதலை காண செய்த ஆவியானவர், எங்கும் வசனம் பெருகும்படியாய் கிரியேட் செய்த ஆவியானவர், அதே ஆவியானவர் இந்த நாளிலே எல்லா ஜனங்களையும் நிரப்புங்க. எல்லாரும் கேளுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. சின்ன பிள்ளைகளும் கேளுங்க, பெரியவர்கள் கேளுங்க, வாலிபர்கள் கேளுங்க. என்னை நிரப்பும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வையடைந்த பவுல் தாமதமின்றி இவரே கிறிஸ்து, இயேசுவால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் ஆவியின் வல்லமை ஹல்லேலூயா அவரை நடத்திற்று. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்த விரும்புகிறார். ஆவியானவருடைய நிரப்புதலுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா. வறுமையான பாத்திரத்தின் அனுபவங்கள் நிரப்பப்படட்டும். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆலயத்தில் யாரும் சும்மா இருக்கிறதற்காய் வரல, ஸ்தோத்திரம், வேடிக்கை பார்ப்பதற்காய் வரல. இயேசுவே, இயேசுவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க, அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய நிரப்புதலுக்கு எல்லாரும் இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேதுருவை போல, அபிஷேகம் பெற்ற பேதுருவை போல நீங்களும் நானும் சொல்லத்தக்கதாய் அந்த ஆவியின் வல்லமை, பலன், நம்மை பலப்படுத்துகிற வல்லமை நம்மை ஆளுகை செய்யும்படியா எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நிரப்புங்க, நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் நிரப்புதலுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும், வாஞ்சையுள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த ஆராதன் மத்தியில தேவாவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சொன்னது போல அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் ஆண்டவரை வாஞ்சையுள்ள அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இருக்கிறபடினால நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இந்த வேளையில எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல, யாருக்காவது கால் பிரச்சனை இருந்தா மாத்திரம் நீங்க உட்கார்ந்துருங்க. மற்றபடி பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல எழுதுகிற பிள்ளைகள்லாம் புக்கெல்லாம் மூடி வைங்க. ஸ்தோத்திரம். சுசீலா அம்மா அந்த புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு பிள்ளைகளை எழுப்பி விடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாரும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்த, அவரை கனப்படுத்த வந்திருக்கிறோம். எனவே அக்கம் பக்கத்தில் பேசுறதுக்கு வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் பாடும்போது பாடணும், கைத்தட்டும் போது கைத்தட்டி ஆண்டவரை துதிக்கணும், நன்றி செலுத்தும் போது நன்றி செலுத்தணும். அந்த எண்ணத்தோடு எல்லாரும் இருங்க. பிரைஸ் தி லார்ட். போன வாரம் முழுவதும் நம்ம ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருந்து ஏசப்பா வழி நடத்தினாங்க. எல்லாரும் பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும் கண்ணை மூடி, ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே. வாய் திறக்கட்டும். சின்ன பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுடைய வாய் திறக்கட்டும். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. எல்லாம் வாயை திறந்து சொல்லு, எல்லாரும் சொல்லு. ஹல்லேலூயா. வாயை திறந்து நீ துதிக்கும் போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வாயை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்த ஏராளமான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனதார சபையாராகிய நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, போக்கிலும் வரத்தில் எங்களை பாதுகாத்தீரே. எத்தனையோ தீங்குகள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டீரே. நாங்கள் சேதப்படாதபடிக்கு, எங்களுடைய ஆண்டவர் சரீரங்களிலே பாதிப்புகள் உண்டாகாதபடிக்கு நீர் ஒருவரே எங்களை பாதுகாத்தீரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராய் இருந்தீரே. எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை உதவி செய்கிறவராய் இருந்தீரே. கர்த்தர் நன்மையானதை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டே இருந்தீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி ஆண்டவரே. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லாரும் வாயை திறந்து பாடுவோம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை எங்களை கண்ணோக்கி பார்த்தீர். உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான்,
எங்கள் வாழ்க்கையில செய்தவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? எண்ணில்லா நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தீரே ஆண்டவரே. தாழ்மையில எங்களை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை குடும்பமாய் இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களே, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. ஹalleluya. மக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. ஹalleluya. ஆமென். இதுவரைக்கும் நடத்தி வந்த ஜீவனுள்ள நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்தி செல்ல வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கைகளை, வலது கையை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய நடத்துதல் தகப்பனே. இனிமேலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே நீரே கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்கப்பா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender to you Lord. ஆண்டவரே, எங்களுக்காய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் கர்த்தர், எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்ல ஒப்பு கொடுக்கிறோம். We surrender to you Lord. உம்முடைய பாதத்துல, உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். சபை ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. காலை வேளையில அவரை ஆராதிக்கவும் நன்றி செலுத்தவும் அவருடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒரு விசை நம்மை ஒப்பு கொடுக்கவும் தேவன் நமக்கு பாராட்டின நல்ல கிருபை உள்ள இந்த நேரத்துக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் தொடர்ந்துள்ள ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் பிரசன்னராயிருக்க ஆசீர்வதிக்க ஊழியர் கிதியோன் ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தாப்பனே. சர்வல்ல தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனீர். அல்லேலூயா. இயேசப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா ஆராதித்தோம், துதித்தோம். இயேசப்பா ஜன ஆசீர்வதிக்கிற தேவனீர். அல்லேலூயா. சேன கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ஆசீர்வாத கர்த்தருக்கு பிரிசன தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. அல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஓய் நாளே இயேசப்பா ஆண்டவரே சமூகத்துல வந்து இயேசப்பா ஜெபித்த தாப்பனே. இயேசப்பா ஜன ஆசீர்வதித்த தாப்பனே. அல்லேலூயா. ஆண்டவரே துதித்தோம், ஜன ஆசீர்வதித்த தாப்பனே. அல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளை இயேசப்பா ஸ்தோத்திரம் தாப்பனே. அல்லேலூயா. சங்கீத வாயிலாக நீ பேசும் தாப்பனே. அல்லேலூயா. ஒரு ஜீவார்த்தை கொண்டு தாப்பனே. இயேசப்பா பேசும் தாப்பனே. நமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. அல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு தாசன மார்த்தி தாப்பனே. இயேசப்பா ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தை வசனங்களை இயேசப்பா கொடுத்து ஆசீர்வதித்த தாப்பனே. அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு இதயத்தையும் தாப்பனே. இயேசப்பா ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கிற தேவனே. அல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திர வார்த்தையினாலே இயேசப்பா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திர இதயத்தை நிரப்பம் தாப்பனே. அல்லேலூயா. வசனத்தால் நிரப்பம் தாப்பனே. அல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இதயத்தை நிறைய வாய் பேசும் பார்க்கிறோமே. இந்த தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. துதிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு பயத்தில் நிரப்பியராக தாப்பனே. அல்லேலூயா. ஆண்டவரே சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர் கணக்கு தோப்போடு இருக்கிற தாப்பனே. அல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையை பயன்படுத்த தாப்பனே. அல்லேலூயா. இந்த தாப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளை இயேசப்பா ஜீவன தேவன் தாமே இயேசப்பா ஜன ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொரு தேவனுக்கு வேண்டிய இயேசப்பா வசனத்தை கொடுத்து ஆசீர்வதித்தோம். அல்லேலூயா. அப்பா உம்முடைய ஜன இயேசப்பா ஆசீர்வாதம் கடந்து செல்ல நீ ஆசீர்வதித்தோம். அல்லேலூயா. எல்லா பலவீனங்களும் நீக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சர்வல்ல தேவன் நமக்கே ஸ்தோத்திரம் தாப்பனே. அல்லேலூயா. தொடர்ந்து தாப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரம் தாப்பனே. அல்லேலூயா. அப்பா உம்முடைய பிரசன்னம் வேண்டுவரே சுதந்திரக்கு ஆசீர்வதித்தோம். அல்லேலூயா. உம்முடைய தெய்வீகரம் கூட்டக்கு ஆசீர்வதித்தோம். அல்லேலூயா. தொடர்ந்து தாப்பனே இயேசப்பா சோதனை எல்லாவற்றையும் நேரே பொறுப்பேற்று தொழில் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் சங்கீதம் 43வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 43. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 43.
தேவனே, நீரின் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். 5ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன், தேவனே, நீர் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். ஆண்டவரே, சூதும் அநியாயம் செய்கிற பக்தி இல்லாத ஜனங்களிலிருந்து என்னை என்ன செய்யும்? தப்புவியும். தயவு செய்து என்னை தப்புவித்து நடத்தும் அப்பா. அவர்களோடு சேர்ந்து நான் ஒருவேளை பாவம் செய்யாதபடிக்கு, அவர்கள் எனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, அவர்கள் உம்முடைய வழியை விட்டு என்னை திருப்பாதபடிக்கு, சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை என்ன செய்யும்? தப்புவியும். ஸ்தோத்திரம். நான் வாழ்கிற உலகம், ஸ்தோத்திரம், அது நல்லா இருக்கிறவங்களையும் கெடுத்து விடுகிற உலகமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவி. ஒருவேளை அவர்கள் கொடுக்கிற பிரச்சனையிலிருந்து தப்புவிக்க சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர்கள் வழி விலக பண்ணுகிற அவருடைய செயல்பாடுகள் வந்து என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறார். 2ஆம் வசனத்தில், என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய அரண், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, ஏன் என்னை தள்ளி விடுறீங்க? ஆண்டவரே, சத்துருவினால ஒடுக்கப்பட்டு ஏன் நான் துக்கத்தோடே திரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசல் ஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உமது வெளிச்சம், உடைய வசனம் தான் வெளிச்சம். உடைய வசனம் வெளிச்சம் தந்து பேதையை அது ஞானியாக்குகிறது. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசல் ஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போகட்டும் அப்பா. எங்கேயோ நான் இருக்கிறவனாய், தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் இருக்கிறவனை போல வாழக்கூடாது. உமது வாசல் ஸ்தலங்களுக்குள் என்னை கொண்டு போவீராக அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். சுரமண்டலத்தால் துதிப்பேன் அப்படின்னாலே தாவீதனுடைய சங்கீதத்தில் தான் நிறைய எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். தாவீதனுடைய சங்கீதமாய் தான் இந்த சங்கீதமும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் நான் துதிப்பேன். ஆண்டவரே, என்னை உம்மது வாசல் ஸ்தலங்களுக்கு என்னை கொண்டு போவீராக. அப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலுள்ள ஆண்டவரை நான் கிட்டி சேரத்தக்கதான அந்த பலிபீடத்தின் பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதின் அவசியத்தை தாவீது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கடைசியாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுடைய ஆத்மாவை பார்த்து ஒருவேளை பலவிதமான கலக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயம் இருக்கலாம். ஸ்தோத்திரம்.
நீங்களும் தாவீதோடு சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், நீ தேவனை நோக்கி காத்திரு, இயேசுவை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி தாவீதோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. உங்களுடைய கலக்கமெல்லாம் மாறும். தேவன் உங்களை சந்தோஷத்தினால மனமகிழ்ச்சியினால நிரப்பி வழி நடத்துவார். இந்த வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தி செல்லும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டம். தண்ணிக்குள்ள யாரு பெரிய மீனு தானே பாரு, மீனின் வயசுல யாரு நம்ம யோனா தானே பாரு. தண்ணிக்குள்ள யாரு பெரிய மீனு தானே பாரு, மீனின் வயசுல யாரு நம்ம யோனா தானே பாரு. ஐயையோ 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 மாட்டிக்கிட்டாரு யோனா மாட்டிக்கிட்டாரு. ஐயையோ 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 மாட்டிக்கிட்டாரு யோனா மாட்டிக்கிட்டாரு. கர்த்தர் சொன்ன பேச்ச கேட்காம மாட்டிக்கிட்டாரு. எப்படி இருந்த யோனா இப்படி ஆயிட்டாரு, எப்படி இருந்த யோனா எப்படி ஆயிட்டாரு. நீயும் எப்படி வாழாதே கீழ்ப்படிந்து வாழ்ந்திடு, நீயும் எப்படி வாழாதே மனம் திரும்பி வாழ்ந்திடு. டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டமக்கு டம் 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 டம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அனலிலே நீதிக்கு கட்டளையிடப்பட்ட நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும். 2 நாளாகமம் 16:9. துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமும் அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 15:8. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சங்கீதம் 85:12. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் அந்த சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். 3:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கவர் என்று சொல்வேன். சங்கீதம் 91:2. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராக இருங்கள். 1 பேதுரு 1:14-15. நமக்கு ஒரு பாலகன் பிறந்த, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9:6. உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் சர்வ வல்லவருடைய நிழலில் நகுமான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2. நான் எப்பொழுதும் கர்த்தர் உம்மோடு கூட இருந்து உன் வலது கையை பிடித்து தாங்குவேன். சங்கீதம் 73:23. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். யாக்கோபு 4:7. எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:15. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். சங்கீதம் 56:11. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் ரசத்தின் அவன் சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி அவர் வீட்டோர்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவள் பிள்ளைகள் அவன் பந்தய சுற்றிலும் அருவ மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 139. சங்கீதம் 129. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15.
ஆதலால் பிள்ளைகளே, எங்களுக்கு செவி கொடுங்கள், என் வழியில் காத்து நடக்கிறோம் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:32. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:30. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை சொன்ன எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க ஞானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். హల్లెలూయా. ఏమైనా చేయగలవు, కథ మొత్తం మార్చగలవు, నీ నామముకే మహిమంతా తెచ్చుకొందువు. ఏమైనా చేయగలవు, కథ మొత్తం మార్చగలవు, నీ నామముకే మహిమంతా తెచ్చుకొందువు. యేసయ్యా యేసయ్యా, నీకే సాధ్యము. యేసయ్యా యేసయ్యా, నీకే సాధ్యము. ఏమైనా చేయగలవు, కథ మొత్తం మార్చగలవు, నీ నామముకే మహిమంతా తెచ్చుకొందువు. స్థిరపరచువాడవు, బలపరచువాడవు, పడిపోయిన చోటే నిలబెట్టువాడవు. స్థిరపరచువాడవు, బలపరచువాడవు, పడిపోయిన చోటే నిలబెట్టువాడవు. ఘనపరచువాడవు, హెచ్చించువాడవు, నా పక్షము నిలిచి జయమిచ్చువాడవు. ఏమైనా చేయగలవు, కథ మొత్తం మార్చగలవు, నీ నామముకే మహిమంతా తెచ్చుకొందువు. ఏమైనా చేయగలవు, కథ మొత్తం మార్చగలవు, నీ నామముకే మహిమంతా తెచ్చుకొందువు. సర్వకృపానిధి మా పరమ కుమ్మరి, నీ చేతిలోనే మా జీవమున్నది. సర్వకృపానిధి మా పరమ కుమ్మరి, నీ చేతిలోనే మా జీవమున్నది. మా దేవా నీవే ఎంతో, నీ ఆలోచనలన్నీ ఎంతో గొప్పవి. మా ఊహకు మించిన కార్యములెన్నో జరిగించుచున్నవి. మా దేవా నీవే ఆలోచనలు ఎంతో గొప్పవి. మా ఊహకు మించిన
ஆராதித்த ஒரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு உயர்வை கட்டளையிடும்படியா எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே கையின் பிரயாசங்களிலே கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தும் அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரதீப் என்கிற ஒரு தம்பிக்காக பிக்ஸ் பாதிப்பினால மருத்துவமனையில் இருக்கிற அந்த வாலிப தம்பிக்கு ஒரு அற்புதம் செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுபோல விமலாஸ் அவருடைய மகன் மாடியிலிருந்து கீழே விழுந்ததுனால இருக்கிற பாதிப்புகள் எல்லாம் மாற கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்ட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த நாளில் பலவீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கணும். தேவனுடைய சுகமாக்குகிற வல்லமை ஒவ்வொரு சரீரங்களிலும் இறங்கணும். கைகளை எல்லாரும் தட்டி விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீரங்களை சுகமாக்குகிற தேவன், விடுதலையாக்குகிற தேவன் அப்பா, எல்லா பலவீனங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரை கைகளை தட்டுகிற ஒவ்வொருவர் மேலும் வல்லமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். ஆலயத்தில் ஒரு விடுதலையை இயேசுவே நீர் கட்டளையிடத்தான் வேண்டும் அப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எல்லா வியாதியின் கட்டுகளை மாற்றி போடும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.